பிறகு என்று சொல்வதை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. முன்னோர்கள் செய்து வைத்த கட்டுப்பாட்டை தவறென்று சொல்கிறீர்களா? ஒட்டுமொத்தமாக நான் அப்படி சொல்லவில்லை. முன்னோர்கள் கூறியதை தட்டாமல் நடைமுறைப்படுத்துபவர்கள்தான் பெரும்பாலானவர்கள். ஆனால் அதை அலசி ஆராய்ந்த பிறகே ஏற்றுக்கொள்பவர்கள் மிக சிலரே. அப்படி ஆராய்ந்ததில் எனக்கு உட்பட்டது இதுதான். நம் முன்னோர்கள் குறிப்பிட்ட சிலர் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொன்னது அந்த காலகட்டத்தில் தேவையான ஒன்றாக இருந்திருக்கலாம். அப்போதைய சூழ்நிலைக்கு அது பொருத்தமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அது தேவையில்லை என்பதுதான் என் கருத்து. உங்களிடம் எத்தனையோ விரும்பத்தக்க குணங்கள் உள்ளன. முன்னோர்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அதில் இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். இல்லை தஞ்சாம்பாள், காலத்திற்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்வதுதான் பக்குவம். எங்கு செல்வதானாலும் காலார நடந்தே சென்று கொண்டிருந்த நாம் சக்கரம் என்பதை மனிதன் கண்டுபிடித்த பிறகு உலகில் எவ்வளவு மாற்றங்கள்! அந்த மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையா? வெறும் பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் மட்டுமே உண்டு வந்த நாம் நெருப்பை கண்டுபிடித்த பிறகு சமைத்து உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லையா? மாற்றங்களை பின்பற்றாத சமுதாயம் பின்னோக்கிதான் போகுமே தவிர ஒரு நாளும் முன்னேறாது. நீங்கள்தான் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டுமா? வேறு எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. நீ இப்படி நேரடியாக கேட்டது எனக்கு மகிழ்ச்சியே. அதாவது இந்த சமுதாயத்தை நான் தான் முன்னேற்ற வேண்டுமா? எனக்கென்ன தலைவிதி என்று அனைவரும் நினைத்துவிட்டால் எப்படி விடிவு பிறக்கும்? முதல் அடியை யாராவது ஒருவர் எடுத்து வைக்கத்தான் வேண்டும். அது நானாக இருக்கட்டுமே. முதியவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இளைய சமுதாயம், அதாவது உன்னை போன்றவர்களாவது என்னை புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன். நீயும் புரிந்து கொள்ள மறுக்கிறாய். ஒருவேளை இந்த சமுதாயத்தை நான் தான் சரிவர புரிந்து கொள்ளவில்லையோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. சரி, இந்த சமுதாயம் இப்படி ஏற்றத்தாழ்வுகளோடும் சாதி வேற்றுமைகளோடும் தான் இருக்க வேண்டும் என்பது அதன் சாபம் என்றால் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் ஒன்றை கேள், அப்படிப்பட்ட சமுதாயத்தை நான் நிச்சயம் வெறுப்பவனாகவும் எதிர்ப்பவனாகவும் தான் இருப்பேன். இது உறுதி.